வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, உங்களுக்கு கோல்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு மாத்திரை போடுவீங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் போவீங்க. ஆனா இதுக்கப்புறமா நீங்க ஜூக்கு போங்க, ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கொரில்லாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மளுடைய ஹியூமன்ஸோட கோல்டை அப்படியே அழகா கேட்ச் பிடிச்சிக்குமா. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோல்டு எல்லாத்தையும் கொரில்லால உரிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது தும்பல், சளி, இருமல் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஜூக்கு போயிட்டு வாங்க, உடனே சரியாயிடும். கடலுக்குள்ள நிஜமாவே பெரிய அதிசயங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. ஏன் ஃபிஷ்ஷஸை எடுத்துக்கங்களேன். நம்ம வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ஷஸே அடடா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் வர்ணிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே வர்ணிக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ன்னு சொன்னா டால்ஃபின். இது டால்ஃபினுக்கு மட்டும் எப்படிப்பா எவ்வளோ அறிவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி வியக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுற டால்ஃபின் எப்பவுமே அதுக்குள்ள கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். இப்போ பொதுவாகவே ஹியூமன் கூட டால்ஃபின் பழகணும் அப்படின்னு நினைச்சா ரொம்ப ஈஸியாகவே பழகிடும் கம்பேரிட்டிவ்லி அதர் ஃபிஷஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஆனா இந்த டால்ஃபின்ஸ்குள்ளேயே பழகுது இல்லையா, ஒவ்வொரு டால்ஃபினும் ஒவ்வொரு நேம் வச்சுக்குமா. அதுன்னு ஒரு சவுண்டு போடும் பார்த்தீங்களா, அந்த சவுண்ட்லேயே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுக்கும். ஸோ டால்ஃபின் பெரிய கூட்டமாக இருந்தாலும் ஒரு டால்ஃபினால அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு டால்ஃபினை ஈஸியாக கூப்பிட முடியும், அதோடைய பேரை வச்சு அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய ஸ்டொமக்கை இன் அண்ட் அவுட் மாற்றக்கூடிய ஒரு ஃபிஷ்ன்னு சொன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டார் ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஸ்டார் ஃபிஷ் வந்து துண்டா வெட்டப்பட்டாலும் அது திரும்ப ரீஜெனரேட் ஆயிடுது இல்லையா, அதே மாதிரிதான் இருந்தாலுமே அதிசயங்கள் அது மட்டும் நிக்கல அப்படின்னு சொல்லி அதோடைய வயிற்றைய ஈஸியா வெளியே உள்ளன்னு தள்ளிக்க முடியும். ஒருவேளை அந்த ஸ்டார் ஃபிஷ் ரெண்டு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு வயிறா மாறி போயிடும். நத்தையோடைய ஷெல் பொறுத்த வரைக்கும் நத்தைக்கு மட்டும்தான் ஸ்ட்ராங், பட் நம்மளால ஈஸியா உடைக்க முடியும். உடைக்கவே முடியாத மாதிரியான ஒரு சில ஷெல் உள்ள நத்தைகள்லாம் இருக்கு. சரி, அந்த நத்தைகளுடைய கண் இருக்கே, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்கேஸ் அந்த நத்தை வந்து கண்ணை இழந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அதோடைய கண்ணு வளரும் அப்படின்னு சொல்றாங்க. நாமளே டர்போ அப்படின்ற மாதிரியான ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதோடைய கண்ணு தனியா போச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அது ஈஸியா அதோடைய கண்ணை வளர்த்துக்க முடியுமா. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குல்ல. கடல் குதிரையெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எப்பவுமே கடல் குதிரையுடைய மேட் இருக்கு இல்லையா, அதோடைய லவ்வர் எப்பவுமே அதோடைய லவ்வர் கூட தான் இருக்கும். அதோடைய லைஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு லவர் கூட மட்டுமே தான் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்மளுடைய மனுஷங்க, சரி அதை விடுங்க, எப்படி நம்ம வந்து கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய அதிசயங்களை பத்தி பேசுறோமோ, இந்த சீ ஹார்ஸுக்குன்னு இது ஒரு தனி அதிசயமா பார்க்கப்படுது. சராசரியா ஒரு மனுஷனுடைய உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்து 7 பெரிய பார் ஆஃப் சோப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கு பாத்துக்கங்க. இது ஒரு ஜென்ரலா ஒரு மனுஷன் அப்படின்னா இவ்வளவு கொழுப்பு இருக்கும்னு சொல்றாங்க. பட் ஒரு சில பேர் குண்டா இருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும்னா பாத்துக்கங்களேன். என்ன எடுத்து சோப்பா பண்ண போறோம், அதை விடுங்க. இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Bye from Vijay Sri. Take care.